திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். தற்பொழுது இந்த கட்சிகள் கேட்டிருக்கிற தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படுமா? முழு விவரங்கள். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை மட்டுமே இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதி என்பது இப்போது உறுதியாகவில்லை. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை, கோவை என 2 தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி என்ன என்பது அடையாளம் காணப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்னவென்றால் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைய இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி மக்கள் நீதி மையம் இணையும் பட்சத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் கோவை தொகுதியை திமுகவிடம் கேட்டு வருகிறார். அந்த கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வசம்தான் இருக்கிறது. எனவே கோவை தொகுதியை விட்டுக் கொடுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் திமுக வலியுறுத்தி வருகிறது. அப்படி கோவை தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தென்காசி அல்லது கன்னியாகுமரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த 4 தொகுதியில ஒரு தொகுதியை வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது. இதனால் தான் இன்றைய தினம் தொகுதி என்ன என்பது அடையாளம் காணப்படாமல் தொகுதியின் எண்ணிக்கை 2 என்பது மட்டும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதிக்குள் எந்த தொகுதி என்பது அடையாளம் காணப்பட்டு விடும் என்றும் சொல்லப்படுகிறது. காரணம், இன்னும் 2-3 நாட்களில் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல விசிக, காங்கிரசிடமும் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதி என்ன என்பது கிடைத்துவிடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதுரை தொகுதியை மீண்டும் ஒதுக்குவதில் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோவை தொகுதியை ஒதுக்குவதில் ஒரு சில சிக்கல்கள் இருப்பதால் இப்போது தொகுதி என்ன என்பது அடையாளம் காணப்படவில்லை என்பதும் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வட்டார தகவலாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.